Audio Jungle. Audio Jungle. Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போய் எந்த ஒரு திங்ஸையுமே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண முடியல. அதாவது நம்ம டாய்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த இது பண்ணுறதுக்குமே பண்ண முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற வெறும் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் அண்ட் கம்மை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பார்த்தீங்களா புல்லட் காற்று, சைக்கிள், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் நம்ம வெறும் நியூஸ் பேப்பரை வச்சு. இன்னைக்கு நம்ம அந்த தள்ளுவண்டின்னு சொல்லுவோம்ல, ஹேண்ட் கார்ட்டர், அது வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். நியூஸ் பேப்பரை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஃபிகால். அடுத்து மொபைல் பாக்ஸு, நம்மள்ட்ட வேஸ்ட் மொபைல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ட்போர்ட் பாக்ஸை இந்த மாதிரி ஷேப்பாக ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசர்ஸு அண்ட் ப்ரஷஸ்ஸு. இந்த நியூஸ் பேப்பரை அடுத்து 3ஆக ஃபோல்டு பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை 3ஆக ஃபோல்ட் பண்ண ஏரியாவில் ஃபுல்லாகவே அதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த சைடு ஃபோல்டு இருக்கும்ல, அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் பேப்பர் இருக்குல்ல, இந்த சிங்கிள் பேப்பரை நம்ம ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கு, ஈக்கு குச்சி சொல்லுவோம்ல, அந்த குச்சியை எடுத்துட்டு இப்படி கிராஸாக வச்சோன்னா அளவு சின்னதாக வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீளமான ஒரு ஸ்டிக் ஃபார்மில் கிடைக்கும். லாஸ்ட்டாக அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துடணும். கம் போட்டு ஒட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சிடலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீலர் பண்ணுறதுக்காக இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரோலரை 3 ரோலர் ஃபுல்லாகவே அதை ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வீல் ஃபார்முக்கு பண்ணி எடுத்துடலாம். அழகாக இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சாச்சு. இப்போ வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த ரவுண்ட் ரிங் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கர், அந்த மார்க்கரை சுற்றி நம்ம நல்லா டைட்டாக சுற்றி எடுத்து ஒரு குட்டி ரவுண்டே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை சென்டராக வச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்டோக் கம்பின்னு சொல்லுவோம்ல, அந்த கம்பிக்காக நம்ம இந்த நியூஸ் பேப்பரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த அந்த பாக்ஸை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸோட ஹைட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வர்ற மாதிரி, அந்த எந்த சைஸ் பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட லென்த்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பரை ஒரு சின்னதாக, அதாவது ரொம்ப அந்த பாக்ஸ் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே அதோட லென்த்துக்கு வர்ற மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணணும்.
பாருங்கள், இதே மாதிரி தான். அடுத்து இந்த மாதிரி கைப்பிடி வேணும்ல, அதுக்காக நம்ம ஒரு நீளமான நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த வந்து நீளமாக வர்றதுக்காக அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுருக்கேன் அந்த ஷேப்புக்காக. அதை அதே மாதிரியே பண்ணிக்கோங்க நீங்கள். கேப் விடாமல் நல்லா பார்த்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேப்பர் எடுத்து பென் வச்சு நல்லா டைட்டாக அதை ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பேப்பர் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. நம்ம இந்த இதை வந்து வீலரில் அட்டாச் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக 2 பேப்பர். சைடு உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வீலில் நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, அந்த அளவு கரெக்டாக வராது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, பென்னை உள்ளே வச்சுட்டு அதை சுற்றி நம்ம இன்னொரு பேப்பர் வச்சு ரவுண்ட் பண்ணி கொடுத்தோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், கேப்புக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே செட் ஆகாத மாதிரி இருக்கும், பட் செட் ஆகும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை உள்ளே வச்சிடணும், கம் போட்டு அதை ஒட்டி விட்டுறணும். அடுத்த வீலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வீல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டு வீலு ரெடி பண்ணணும். அதே மாதிரி அது என்ன அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் அடுத்ததும் ரெடி பண்ணணும். ரெண்டு வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சூப்பரான வீல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சென்டரில் இருக்கிற பேப்பர் இதில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீலில் கேப் தெரியுதுல, அதுக்காக சின்னதாக நம்ம ஒரு சின்ன ரோல், அதே மாதிரியே சின்ன ரோல் ரெடி பண்ணி ரவுண்டாக ரெடி பண்ணி அதையும் நம்ம அந்த கேப்பில் ஃபில் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளு வண்டியிலலாம் ஒரு கம்பி இருக்கும், அதுதான் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எந்த சைடு போகணும்னு நினைக்காங்களோ அந்த சென்டரில் இருக்கிற கம்பியை வச்சு திருப்பினாங்கன்னா அந்த சைடு வண்டி மூவ் ஆகும். அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேரிங் மாதிரி அது. ஸோ வந்து நம்மளும் அது மாதிரி நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கலர் கொடுத்துடலாம், பெயிண்ட் அடிச்சிடலாம். என்ன கலர்னு பார்த்தேன், ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நல்லா சூட் ஆகுது. ஸோ நம்ம க்ரீன் கலரை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. புல்ல காட், அப்புறம் வந்துட்டு சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்ட் காட், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம்ல. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சைக்கிள் அப்புறம் இந்த புல்லுக்காக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாய்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் செஞ்சு நான் மட்டுமே வச்சுக்க போகிறதில்ல, உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் கிவ் அவேல கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.